ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக சூரியனை பார்த்தீங்களா எப்படி வளைஞ்சிருக்கு. நம்ம கேமராக்கு தான் அப்படி தெரியுது. ஓகே, செமையாக இருக்குல்ல. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இப்போ தான் நான் ஃபீடு கொடுத்ததெல்லாம் நோட் பண்ணி முடித்தேன். 5:30 ஆகிட்டு. ஒரு லேபர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்கிறதே கிடையாது. இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு தான் வரணும் அப்படின்னு கிடையாது. சீக்கிரமாக போகக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக போகணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா போகும்போது கதவு போட்டாமல் போயிட்டாங்க. இப்படி கதவு போட்டாமல் போனால் நாய் உள்ளே போகும், அப்புறம் கோழியை சாப்பிடும். அப்புறம் சூப்பர்வைசர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் பார்க்கல, இதை கூட நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு. மேனேஜர் சார் திட்டுவார், அப்புறம் டென்ஷன் ஆகும். நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்டு இருபத்தின்னு ஒருத்தவன், என்னோடய ஃப்ரெண்டு. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல வேலையை விட்டு போயிட்டான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டில் என் கூட இருந்தான். இன்றைக்கி அவன் காலைல கிளம்பிட்டான். உடனே என்னை ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போட்டாங்க. இட்ஸ் ஹார்ட். கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் தான் மெடிசன் கொடுப்போம், அந்த டேங்கில் கொடுப்போம். மெஷர்மெண்ட்டு ஜக்கு மேலே இருக்குது. அது இந்த கீழே உள்ள அந்த இதில் தான் கலந்து கொடுப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். அவன் ஒருத்தன் தான் நல்லா பேசுவாங்க கூட, இப்போ அவனும் போயிட்டான். இட்ஸ் ஓகே, கடந்து போகிறதான வாழ்க்கை, என்ன பண்ண, கிளம்பி போக வேண்டியதான். மக்களே, நம்ம இந்த மாதம் கடைசி இல்லைன்னா அடுத்த மாதம் கடைசியில் இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு டூராக இந்தியா ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம். வாக்கின் லிஃப்ட்டில் தான் போகிறோம். இந்த ஃபோனில் எவ்வளோ அது வீடியோ கிளாரிட்டி நல்லா இல்லை அவ்வளோ. ஸோ அதனால் ஒரு நல்ல கேமரா ஃபோன் ஒன்று வாங்கலான் இருக்கேன். ஒரு 40,000 கிட்ட, 40,000 இல்லை 35,000 அந்த பட்ஜெட். 30லேருந்து 40க்குள்ளே பார்த்துருக்கேன். காசு கொஞ்சம் கையில் இருக்குது, சீக்கிரத்தில் வாங்கிட்டோன்னா கிளம்பிடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிறதே டென்ஷனாக இருக்குது. ஹிந்தி சூப்பர்வைசராலே இங்கே பொறுத்துக்கிட்டு இருக்கோம்ல, தமிழ் ஆளால் எப்படி முடியும்? நான் ஏதோ பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இந்தியா ஃபுல்லாக சுற்றுறோம், ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். நிறைய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நடந்தும் லிஃப்ட்டும் போகிறது தான், யாரும் லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் நடந்து போகணும், லிஃப்ட் அடிக்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும், தங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் பார்க்கணும். ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகிறோம். ட்ரிப்பு வேளாங்கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இல்லைன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே இருந்தாலும் ஓகே தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ தெரியுதாங்க, கீழே அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக போய் அதுக்கப்புறம் அப்படி மேடு வரும். பார்க்கவே ஃபயராக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் இறங்கி தேன்கனி கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். தேன்கனி கோட்டை அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு அங்கேருந்து திப்பசத்திரம் அப்படின்னு ஒரு பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்துடுவீங்க. இந்த ஏரியா பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. மேனேஜர் சார் பைக்கு இல்லை, அவர் இன்னும் வரல. வியூவுக்காகவே இந்த ஏரியாவில் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். மக்களே, டைம் ஆகிட்டு. சார் இல்லாதனால இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம். சார் இருந்தாருன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். தெரியுதா வியூ செமையாக இருக்குல்ல? ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுவும் நல்ல வீடியோ தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.